அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் இயேசுவை உள்ளே வைக்கிற பொழுது அனைவரும் கரங்களை தட்டி இயேசுவேன்னு சொல்லி அவரை நம் மத்தியிலே வரவழைப்போம். பரிசுத்தமான தெய்வம் இயேசுவே, நீ எனக்கு என்ன செய்தாய் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள. இயேசுவே, நீ எனக்கு என்ன செய்தாய் என்னை வாழ வைக்க. இயேசுவே, நீ எனக்கு என்ன செய்தாய் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்க. இயேசுவே, நீ எனக்கு என்ன செய்தாய் எனக்கு ஆறுதல் கிடைக்க. இயேசுவே, நீ எனக்கு என்ன செய்தாய் நான் உயிர் வாழ. இயேசுவே, நீ எனக்கு இந்த வயது வரைக்கும் என்ன செய்தாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எதை செய்யவில்லை ஆண்டவரே, அத்தனையும் மறந்து போன நேரங்களை எல்லாம் மனம் வருந்தி, இதோ நீர்தான் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறீர். நீ செய்த அனைத்தும் உனது நேசிப்பையும் அன்பையும் காட்டுகிறது. அதையெல்லாம் அசை போடுகிற நேரமாக இந்த ஆராதனை நேரம் மாறட்டும். ஆண்டவன் செய்த அத்தனையும் ஒருமுகமாக யோசித்து பார்ப்போம். அடுத்தவன் செய்த அனைத்து நன்மைகளையும் யோசித்து பார்த்து, இறைவா என்னை ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக நன்றி என்று சொல்லி இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள நம்மவே பக்குவமாக்கி கொள்ள கரங்களை தட்டி இயேசுவேன்னு சொல்லுவோமா? அடி வயிற்றிலிருந்து வரணும். இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் வல்லமை நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இயேசுவே 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 என்று சொல்லி பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோம். மகிமையின் தெய்வம் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். இதோ கருணையின் தெய்வம் நம் மத்தியில் வந்திருக்கிறார். அருளாளர் இயேசு இதோ வல்லமையுள்ள ஆசீர்வாதமாய் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நம்மை ஆளுகிற தகப்பன் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நன்மைக்கு மேல் நன்மை செய்த ஆண்டவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நம்மை தாங்கி வழிநடத்துகிற தெய்வம் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நம் கண்ணீரை தடவி கொடுத்து ஆறுதலித்து ஆசீர்வதித்து வழிநடக்க கால்களையும் கரங்களையும் உறுதிப்படுத்திய உறுதியான ஆண்டவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். தன் இதயத்தை திறந்து வைத்து அன்பின் மிகுதியை காண்பிக்கிற அந்த இயேசு வந்திருக்கிறார். உனக்காக நான் என்ன செய்யவில்லை, நான் உனக்காக இன்று வரைக்கும் என்ன செய்யவில்லை, அப்படி செய்யாதது ஒன்று உண்டா என்று கேள்வி கேட்க இயேசு இதோ நம் மத்தியிலே வருகிறார். இயேசுவே 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 இயேசுவே. பரிசுத்தமான ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிற மக்கள் நன்றி கூறுகிறோம், உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து பாடுகிறோம். தகப்பனே, உம்மை கனப்படுத்துகிறோம். ஸ்துதி கன மகிமை ஸ்தோத்திரம் அனைத்தும் என் ராஜாவுக்கு சொந்தமாகட்டும். ஆராதனை பாடி ஜெபிப்போம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். ஆன்மாவின் உணவாக, நிலைவாழ்வின் உணவாக, விண்ணகத்தின் வாசலாக இதோ நற்கருணை ஆண்டவர் நம் முன்பாக விற்றிருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணித்து இந்த இரக்கத்தின் மணி நேரத்திலே அன்பு ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளும், வழிநடத்தும், உமது உடனிருப்பால் எங்களை தேற்றும் என்று சொல்லி இறைவன் தந்த எல்லா ஆசிருக்கும் நன்றி செலுத்தி அவரது உடனிருப்பை உணர்ந்தவர்களாக இந்த ஆராதனை பாடலோடு இணைந்து ஆன்மாவின் சந்நிதியே இதோ உமது பிரசன்னத்தில் நான் அமர்கிறேன்,
இந்த பிரசன்னத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரது உயிருள்ள பிரசன்னத்தை அனுபவிப்பவர்களாக அவரை உற்று பார்த்தோர் அனைவரும் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் ஒருபொழுதும் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்தாலும் நன்றியுள்ள இதயத்தோடு அவரது பிரசன்னத்தை அணுகுகிற பொழுது இதோ அவர் நம்மை உள்ளத்தை, உடலை, ஆன்மாவை மிளிரச் செய்கிறார் என்ற அந்த வாக்குறுதியை உணர்ந்தவர்களாக இந்த பாடல் வரிகளோடு இணைந்து பாடி ஜெபிப்போம். நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். மூவர் இறைவனது பிரசன்னத்தை உணர்வோம். விண்ணகமே மண்ணகத்திற்கு இறங்கி வந்த நிமிடம், ஆன்மா இறைவனோடு உரையாடுகிற நிமிடம். ஆத்மாவின் சந்நிதியே ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆன்மாவின் சந்நிதியே, ஆத்மாவின் சந்நிதியே ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே, நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆராதனை கரம் உயர்த்தி ஆராதனை, ஆராதனை குரல் எழுப்பி பாடுவோம். ஆராதனை, ஆராதனை. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். தாயும் தந்தையுமாக கண்ணின் மணி போல பாதுகாக்கிற, அரவணைக்கிற, அன்பை வெளிப்படுத்துகிற, இரக்கத்தை நம் மீது முழுமையாக நிறைவாக பொழிகிற, நமக்காக உயிரையும் கொடுத்த ஆண்டவர் தூரம் முன்பாக வீற்றிருக்கிறார். இதோ ஒரு குழந்தை தன் தாயிடத்திலே ஓடி செல்வது போல, இதோ ஒரு மகள் தன் தந்தையிடத்திலே ஓடி சென்று தந்தையின் அன்பை அனுபவிப்பது போல நம்மை முழுமையாக ஆண்டவருடைய இரக்கத்திற்கு விட்டு கொடுத்து, ஆண்டவரே நான் உம்மில் தஞ்சம் புகுகிறேன், நான் உம்மில் முழுமையாக உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன், நான் உம்மில் அனைத்து ஆசிரியையும் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அரவணைத்த அந்த அன்பையும் இரக்கத்தையும் அனுபவித்து பாடி ஜெபிப்போம். அன்னையும் தந்தையுமா அனைத்து காப்பவரே, என்னாலும் வாழ்ந்திடவே கருணமூர்த்தியானா. அன்னையும் தந்தையுமா, அன்னையும் தந்தையுமா அனைத்து காப்பவரே, அனைத்து காப்பவரே, என்னாலும் வாழ்ந்திடவே என்னாலும் வாழ்ந்திடவே கருணாமூர்த்தியானே. கருணமூர்த்தியானா. கரங்களை உயர்த்தி விண்ணகத்தை நோக்கி ஆராதனை, 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 ஆராதனை. ஆத்மாவின் சந்நிதியே ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து நற்கருணின் ஆதரை உற்று பார்ப்போம். உடலும் இரத்தமுமாக இதோ நம்மை மீட்க நம் முன்பாக வீற்றிருக்கிற நற்கருணை ஆண்டவர். இது வெறும் ஒரு அப்பம் அல்ல, இதோ நம்மை மீட்கின்ற நற்கருணை நாதர். உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம், அவரது இரக்கத்தை உணர்வோம். ஆண்டவரே, உம்மை விட்டு விலகிய நிமிடங்களுக்காக மனம் வருந்தி உமது இரக்கத்தை தேடி ஓடோடி வருகிறோம்.
உமது படிப்பினைகளை மறந்து உலக போக்கில் நாங்கள் வாழ்ந்த நிமிடங்களை உணர்கிறோம். பிறருக்கு பலியாக வேண்டிய நாங்கள் சுயநலத்தோடும் தற்பெருமையோடும் ஆணவத்தோடும் இருந்த நிமிடங்களுக்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, நீர் எப்படி உமையே நல்ல கருணையாக பிறருக்கு ஒப்பு கொடுத்தீரோ அவனமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இரக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ வரம் தாரும் இயேசுவே. உடலும் இரத்தமுமா வீட்டிருக்கும் இயேசுவே, நன்றியால் தொழுகின்றோ கருணை நாதரே. உடலும் இரத்தமுமா வீட்டிருக்கும் இயேசுவே, வீட்டிருக்கும் இயேசுவே, நன்றியால் தொழுகின்றோ நற்கருணை நாதரே. நற்கருணை நாதரே. கரம் உயர்த்தி மனம் உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. ஆத்மாவின் சந்நிதியே ஆண்டவன் தேவனே, ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை செய்கின்றோம். நெஞ்சத்தின் நிம்மதியே, நெஞ்சத்தின் நிம்மதியே. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போமா? இதோ நம்மை மீட்பதற்காக ஆண்டவர் இயேசு தம் உயிரை கொடுத்தார். சிலுவை மரத்தில ரத்தத்தை சிந்தி நம் ஒவ்வொருவரையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாம் இந்த உலகிற்கு உரியவர்கள் அல்ல, நாம் இறைவனுக்கு மட்டும் சொந்தமானவர்கள். நம் பாவங்களுக்கு கழுவாயாக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து நம்மை மீட்ட ஆண்டவர் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். ஆண்டவரே, பாவத்தில் இறந்து உம்மில் வாழ வரம் தாரும். இதோ உம்மில் வாழ்கிற பொழுதே உயிர்ப்பு உண்டு என்று நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, நிலை வாழ்வை சொந்தமாக்கி விண்ணகத்தை மையப்படுத்திய ஒரு புது வாழ்வு வாழ வரம் தாரும் என்று சொல்லி அனைத்து பாவத்தையும் விட்டு விடுவேன் என்று உறுதி எடுத்தவர்களாக சிலுவையில் மீட்கப்பட்டவர்கள் என்று உணர்ந்து உயிருள்ள ஆண்டவரை போற்றி பாற்றி பாடி துதிப்போம். சிலுவை மரணத்தால் சிந்திய இரத்தத்தாலே சந்திக்கும் உள்ளங்களை சுத்தரிக்கும் இறையே. சிலுவை மரத்தால் சிலுவை மரணத்தால் சிந்திய இரத்தத்தாலே சிந்திய இரத்தத்தாலே சந்திக்கும் உள்ளங்களை சுத்தரிக்கும் நிறையே, சுத்தரிக்கும் இறையே. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. ஆத்மாவின் சந்நிதியே ஆண்டவன் தேவனே, ஆராதனை செய்கின்றோம். நெஞ்சத்தின் நிம்மதியே, ஆத்மாவின் சந்நிதியே. ஆண்டவா என் தேவனே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை
ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோ நெஞ்சத்தின் நிம்மதியே. அவரது இரக்கத்தை உணர்ந்து கொண்டு நம்மை முழுமையாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமேன். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமேன். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த முதல் 10 மணியில் நம் குடும்பங்களை ஆண்டவரது இரக்கத்திற்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். இந்த 2வது 10 மணியிலே மிக குறிப்பாக நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லா நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். நம் குடும்பங்களில் இறந்தவர்கள், விசுவாசத்தை நமக்கு ஊட்டி வளர்த்தியவர்கள், குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், தூய்மை பெறும் நிலையில் உள்ள எல்லா ஆன்மாக்களையும் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஜெபிப்போம். நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 3வது 10 மணியிலே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக குறிப்பாக ஜெபிப்போம். இதோ இந்த நாளிலே இறைவனது இரக்கத்தை, அவரது உயிருள்ள வார்த்தைகளை கேட்க நாம் வந்திருக்கிறோம். இன்னும் அநேகர் இயேசுவினுடைய அவரது உயிர்ப்பை, அவரது பாடுகளை பற்றி தெரிந்தும் அவரை அந்த உயிருள்ள பிரசன்னத்தை தேடி வராமல் உலக நாட்டங்களுக்கு பின்னால் பாவ வாழ்க்கையில் ஊறி போயிருக்கிற நபர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். நம்மிடம் இருக்கிற பாவ வாசனைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இனிமேல் பாவத்தில் வாழாமல் ஆண்டவர் இயேசுவில் வாழ வரம் கேட்போம். நம்மிடம் இருக்கின்ற எல்லா தீய பழக்கங்களிலிருந்து இனிமேல் நான் அவற்றிற்கு அடிமை அல்ல, நான் இயேசுவிற்கு மட்டும் அடிமை என்று சொல்வோம். நான் இயேசுவினுடைய மகன், மகள், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளை. இனிமேல் பாவத்திற்கு என் மீது அதிகாரம் இல்லை என்று ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம் மனதிற்குள் சொல்வோம். எல்லா பாவ வாசனைகளை, நாட்டங்கள், அதிலிருந்து எல்லாம் நம்மை மீட்ட ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி பாவிகள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் என்று, பாவிகள் அனைவரும் ஆண்டவரது இரக்கத்தை தேடி வருவதற்காக இந்த 10 மணியிலே எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும்
அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். வலது வரம் உள்ளவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபிப்போம். பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்வோம். 4வது 10 மணியில் மிக குறிப்பாக நம்ம ஏதேனும் ஒரு கருத்தை மனதில் கொண்டு வந்து ஆண்டவர் அதை தந்துவிட்டார் என நம்பி நம்ம அந்த கருத்துக்காக ஜெபிக்க போகிறோம். திருமண தடையாக வந்து இருக்கிறவர்கள் இருக்கிறீங்க, பொருளாதார தடை அல்லது நம்முடைய வாழ்வாதாரங்கள், தொழில் வளர்ச்சி, பிள்ளைகளது எதிர்காலம், குழந்தை பாக்கியம், உடல் நலம் என்று பல்வேறு கருத்துக்களாக இதோ ஆண்டவரின் ஆலயத்தை தேடி வந்து கொண்டிருக்கிற நாம் அவருடைய உள்ளத்தில் விருப்பத்தின்படி அது நமக்கு கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கையோடு நன்றியுள்ள ஒரு மனப்பான்மையில், ஆண்டவரே நீர் எனக்கு திருமணம் என்கிற அந்த தடையை எடுத்து நீக்கி திருமணம் என்கிற அந்த அருள் சாதனம் தந்ததற்கு நன்றி, அல்லது எனது தொழில் வளர்ச்சிக்கு நன்றி, என் பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்கு நன்றி, என் வாழ்க்கை துணையினுடைய அந்த ஒரு புது வாழ்விற்கு நன்றி என்று சொல்லி கடன் தொல்லையிலிருந்து விடுதலை தந்ததற்கு நன்றி என்று நன்றியுள்ள ஒரு மனப்பான்மையில் இத்தனை ஆண்டுகள், இத்தனை வருடங்கள், இத்தனை நாட்கள் நம்மை பாதுகாத்த இறைவன் தொடர்ந்து நம்மை பாதுகாக்கிறார், அவர் எனக்கு தருவார், தந்துவிட்டார் என்று நம்பி இந்த 10 மணியிலே அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். விண்ணப்பங்களை குறிப்பாக நம்முடைய ஒரு விண்ணப்பத்திற்கு நன்றி சொல்லி இந்த 10 மணியில ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பக்காரர் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
எல்லா விண்ணப்பதாரர்கள் மீதும் இரக்கமாயிரும். விழுந்தால் படிடுவோம். இந்த இறுதி 10 மணியிலே அருளாலயத்தை ஒப்புக் கொடுப்போம். மிக குறிப்பாக இந்த ஒரு நாள் தியானத்திற்காக அநேக நபர்கள் உதவி செய்தும் தயாரித்தும் அதற்கான ஏற்பாடுகளை செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆலயம் சுத்தம் செய்தவர்கள், வெளிப்புறம் சுத்தம் செய்தவர்கள், உணவு தயாரித்தவர்கள், அலுவலக பணியாளர்கள், பரிந்துரையாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், பூக்களை அலங்காரம் செய்தவர்கள், உபதேசியார், பாடல் பாடுகிற சகோதரர், நற்செய்தி பணியாளர், சமூக ஊடகங்களில் இதை நமக்கு எடுத்து செல்வதற்கு உதவி செய்கிறவர், இறைவார்த்தை அறிவித்த தந்தை என்று பல்வேறு நபர்கள், ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொரு முறை இந்த தியானம் இங்கு நடப்பதற்கு நேரடியாகவும் உடல் உழைப்பினாலும் இன்னும் அநேக நபர்கள் அவர்களால் இயன்ற விதத்தில் எல்லாம் ஜபமாகவும் அல்லது பொருளாதாரமாக, உணவு ஆக பல்வேறு நிலையில் உதவி செய்கிறார்கள். அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஒப்பு கொடுத்து இறைவன் நம்ம இந்த அருளாலயத்திற்கு அவர்களை பரிசாக தந்ததற்கு நன்றி சொல்லி அவர்கள் மேல், அவர்கள் குடும்பங்களின் மேல் இறைவன் நிறைவான ஆசிரை பாதுகாப்பையும் பொழிய வேண்டும் என்று சொல்லி இந்த 10 மணியிலே நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை உயர்த்துவோம். ஒவ்வொரு இறைவனுக்கு அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கம் உடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். பிரியமானவர்களே, அனைவரும் முழந்தால் படியிடுவோம். வல்லமையுள்ள அபிஷேகத்தினுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற சுகமளிக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்ள போகிறோம். அனைவரும் முழந்தால் படியிட்டு கண்களை மூடிய வண்ணமாய் 2 கையெடுத்து நெஞ்சில் வச்சுங்க. வல்லமையான ஆண்டவர் உரைகிற அந்த இடத்துல அந்த கையை வச்சு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். இந்த உணர்வுகள் கம்மியாக இருப்பதனால்தான் ஆண்டவர் நம்மோடு இல்லை என்ற உணர்வு கூட பிறக்கிறது. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த அத்தனை காரியங்களையும் தொடக்க முதல் இந்த வயது வரைக்கும் செய்த அனைத்து காரியங்கள் நினைத்து பார்ப்போம். தேவன் நமக்காக செய்த அத்தனை காரியங்களையும் நினைத்து மனதிலே இருத்திக் கொள்வோம். அந்த மனம் காலியாக இருக்கிறது. தேவன் செய்த அந்த நல்லதெல்லாம் காணாமல் போயிருக்கலாம். பிறர் செய்த நல்லதெல்லாம் காணாமல் போய் அந்த இதயத்தை நிரப்புங்கள். ஆண்டவரின் அருள் பொழியப்பட்ட நேரங்கள், ஆண்டவரின் அபிஷேகம் கொடுக்கப்பட்ட நேரங்கள், ஆண்டவருடைய அருள் வரங்களை பெற்று இதயம் பொங்கி வழிந்த நேரங்கள்,
அத்தனையும் நினைத்து பார்ப்போம். நான் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன். நான் நடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன். நான் ஓடி வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன். எவ்வளவு பள்ளங்கள், மேடுகள், எவ்வளவு முற்கள், கற்கள், அத்தனையிலும் ஆண்டவனின் வல்லமையான கரம் இருந்தது. அதற்கு நன்றி. என் வாழ்வின் மேடு பள்ளங்களை நிரப்பிய அருள் வரங்களால் என்னை நிரப்பியதற்காக நன்றி தகப்பனே. வல்லமையான ஆசீர்வாதங்களை இதுவரைக்கும், இந்த நாள் வரைக்கும் நீர் என் கணவன், மனைவி, பிள்ளைகள், உற்றார், உறவினர், நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், உடன் பிறந்தோர் வழியாக வல்லமைக்கு மேல் வல்லமை, அருளுக்கு மேல் அருள், ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதங்கள், நன்மைக்கு மேல் நன்மைகளை பொழிந்து வந்ததனால் இன்று நான் உயிரோடு இருக்கிறேன். இதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இருக்கலாம் வாழ்விலே பள்ளங்கள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் அத்தனையும் கடந்து போக இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே அந்த அருமையான நதியை கடந்து போன கடலை கடந்து போக செய்தீரே. வாழ்க்கை என்னும் கடலை இதுவரைக்கும் கடந்ததற்கு காரணம் நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த வல்லமையின் காலத்தின் அறிகுறிகளுக்கேற்ப நீர் பொழிந்த அருள் வரங்கள். அதற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. இதோ பல பேர் என் வாழ்விலே தலையிட்டு இருக்கிறார்கள். பல பேரால இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நன்றியை மறந்து பல நேரங்களிலே சின்ன சின்ன காரியங்களுக்காக அவர்களை உதாசீனப்படுத்தி இருக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களை தவறுதலாக புரிந்து கொண்டு அவர்களை விரோதிகளாக பார்க்கிறேன். அன்று ஒரு நாள் ஒரு முறை, இன்று ஒரு நாள் ஒரு முறை, அன்று பலவிதம், இன்று பலவிதம் என்று பக்கங்களை மாற்றி கொள்ளுவது போல என் வாழ்க்கையின் முகங்களையும் முகவரிகளையும் என் வாழ்க்கையின் தரத்தையும் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும். நீர் நன்மைக்கு உரியவர், நன்மையால் நிரப்பியவர். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி இயேசுவே இயேசுவே சொல்லுவோமா? வல்லமையான இயேசுவே, இதுவரைக்குமா என்னை காத்தவது மேலான கிருபைக்காய் நன்றி சாமி. வரங்களுக்கு மேல் வரங்கள், வல்லமைக்கு மேல் வல்லமை, அருளுக்கு மேல் அருள் என் மீது பொழிந்ததற்காக நன்றி. என் மீதும், என் கணவன் மீதும், என் பிள்ளைகள் மீதும், என்னுடைய உறவுகள் மீதும் நீர் பொழிந்து வழிநடத்திய இது மேலான கிருபைக்காய் நன்றி. உங்க வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இதோ இந்த இடத்திலே அருள் ஆலயத்திலே அருள் வரமாய் இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய தலையிலும் வல்லமையான தேவ ஆவி இறங்கி வருவதாக. ஜெபிக்க மனமில்லாத பிள்ளைகள், குற்ற உணர்வோடு இருக்க பிள்ளைகள், பாவ பலவீனங்களோடு இல்ல பிள்ளைகள், இதோ ஆண்டவரின் சண்டைகளோடு சச்சரவுகளோடு பலவீனங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் தேவனுடைய வல்லமையின் ஆவி 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 ஆனவர் அக்கினி நெருப்பாய் இறங்கி வருவாராக. உச்ச தலை முதலாய் உள்ளம் கால்வரியில்வாய் தகப்பனின் நெருப்பு இறங்குவதாக. இறங்கட்டும் ஆண்டவரே. கரங்களை தட்டு இயேசுவே இறங்கும், பரிசுத்தாவே இறங்கும். இந்த வல்லமையின் அக்கினியால் நிரப்பும் ஆண்டவரே. கரங்கள் தட்டப்படட்டும். அபிஷேக நேரமாக இதை உணருங்கள், மகிமையின் நேரமாக உணருங்கள். இயேசுவினுடைய இரத்தம் இந்த இடத்திலே தெளிக்கப்படுகிறது. இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் வல்லமையான பெயரை அழைத்து கரங்கள் பல பொழியும் ஆண்டவருடைய இரத்தம் உன் மீது இறங்கும்படிக்காய் ஜெபி. உன்னுடைய உச்சம் தலையிலே தேவனுடைய இரத்தம் கொட்டப்படுகிறது. இயேசுவே வல்லமையான இரத்தம் ஊற்றப்படுவதாக. இதோண்டவரே கண்வலி, தலைவலி, மூக்குவலி, தொண்டை வலி, டான்சில், தைராய்டு, இருதய வலி, மார்பக வலி, நெஞ்சு வலி, புற்றுநோய், அல்சர், கேன்சர், தீராத வியாதிகள், முதுகு வலி, மூட்டு வலி, கணுக்கால் வலி, கழுத்து வலி, உடல் உறுப்புகளில் இருக்கிற வலிகள், வீக்கங்கள், அங்கும் இங்குமாக இருக்கிற இரத்த கட்டுகள் ஒவ்வொன்றிலும் இயேசுவின் வல்லமை 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 வல்லமையின் இரத்தம் இறங்கி பாய்வதாக. பரிசுத்த ஆவியினால் கட்டுகள் அகலப்படுவதாக. சாத்தானின் சோதனைகள், பில்லிசூனிய கட்டுகள் இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதாக. என் பிள்ளைகளை சங்கரிக்க அத்தனை தீய ஆவிகளும் கடந்து போவதாக. வல்லமை இறப்பதாக, வல்லமை இறங்குவதாக. ஜெபி ஜெபி மகளே, உருக்கமாக ஜெபி. நீ யாருக்காக ஜெபிக்கணும்னு விரும்புறியோ அவங்களுக்காக ஜெபி. பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுகிறது. இயேசுவின் நன்மையை நினைத்துப்பார், பிற செய்த நன்மையான காரியங்களை நினைத்துப்பார். வல்லமைக்கு மேல் வல்லமை, அருளுக்கு மேல் அருள், ஆறுதலுக்கு மேல் ஆறுதல், சுகத்திற்கு மேல் சுகம், பலம், பரவசம், தேவனுடைய வல்லமையின்
ஆவியின் நடமாட்டமாக இந்த இடம் மாறுவதாக. இதோ வல்லமையான இயேசுவை உற்றப்பார். உன்னுடைய தலைவலியிலிருந்து நீ குணமாகிக் கொண்டிருக்கிறாய். உன் கால்வலியிலிருந்து குணமாகிக் கொண்டிருக்கிறாய். தொற்று வியாதியிலிருந்து குணமாக்கிக் கொண்டிருக்கிறாய். உடல் ஊனத்திலிருந்து நீ குணமாக்கிக் கொண்டிருக்கிறாய். மன பாரத்திலிருந்து நீ குணமாகிக் கொண்டிருக்கிறாய். உன் மனம் தெளிவாகிறது. உன்னுடைய வாழ்க்கை தெளிவாகிறது. உன்னுடைய முகம் தெளிவாகிறது. உன்னுடைய இருதயம் தெளிவாக்கப்படுகிறது. இயேசுவே இந்த வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளை மீதும் இறங்குவதாக. இந்த இடத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் தேவ ஆவியானவர் இந்த இடத்திலே அபிஷேகம் செய்வாராக. பரிசுத்த இரத்தத்தால், பரிசுத்த நெருப்பால், பரிசுத்த அக்கினியால் பிள்ளைகள் கழுவப்படுவார்களாக. இறங்கும் ஆண்டவரே, வல்லமையோடு இறங்கும், பரிசுத்த வல்லமையோடு இறங்கும், பகிரங்கமாக இறங்கும் ஆண்டவரே. எல்லார் மீதும் இறங்கும் ஆண்டவரே. பரிசுத்த வல்லமையின் சுகத்தை பெறுவார்களாக, நலத்தை பெறுவார்களாக. அந்த கணம் இறக்கப்படுவதாக, கண்ணீர் வற்றி போவதாக, கவலை மறைவதாக, வேதனை மறைவதாக. எல்லா இடங்களிலும் தேவனுடைய அக்கினி நெருப்பு இறங்கி அக்கினி மயமாய் நெருப்பு போன்ற நாமாய் இறங்குவதாக. இயேசுவே உமது வல்லமையினால் நிரப்பும், உமது பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், உமது மகிமையால் நிரப்பும். இதோ பிள்ளைகள் அழுகிறார்களே, கவலைப்படுகிறார்களே, வேதனைப்படுகிறார்களே. குழந்தை வரம், திருமண பாக்கியம், வீடு பாக்கியத்தை பிள்ளைகளை இந்த இடத்திலே செபித்துக் கொண்டிருக்கிற இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். பிள்ளை வரம், திருமண வரம், வீடு பாக்கியத்திற்காக செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தேவன் இறங்கி வருகிறார். உன் பிள்ளைக்கு நல்ல வேலை வாய்ப்பு, உன் குடும்பத்தின் வறுமை ஒழியணும், கடன் தொல்லையில் இருந்து வட்டுக்கட்ட முடியாமல் இருக்கிற உடைய நிலைமை மாறணும், நல்ல பொருளாதாரம் வரணுமா செபி, வீடு கட்டி முடிக்கணுமா செபி, நிலம் வாங்கணுமா செபி. உடைய வல்லமைக்கு மேல் வல்லமை தருகிற தேவன் இதோ இருக்கிறார். பரிசுத்த இரத்தத்தால் அபிஷேகம் செய்ய ஆண்டவர் ஒரு பிள்ளையும் இயேசுவே வாரும், இதயத்தில் வாரும், ஏங்கும் என் மனதில் அமைதியை தாரும். இயேசுவே வாரும், இதயத்தில் வாரும், ஏங்கும் என் மனதில் அமைதியை தாரும். சேர்ந்து இயேசுவே வாரும், இதயத்தில் வாரும், ஏங்கும் என் மனதில் அமைதியை தாரும். கவலையை பாரும், கண்ணீரை பாரும், கவலையை பாரும், கண்ணீரை பாரும், கலங்கும் என் மனதில் அமைதியை தாரும். இயேசுவே வாரும், இதயத்தில் வாரும், ஏங்கும் என் மனதில் அமைதியை தாரு. சேர்ந்து பாடுவோமா? இயேசுவே வாரும், இதயத்தில் வாரும், ஏங்கும் என் மனதில் அமைதியை தாரும். ஆண்டவா வாரும், ஆவியே வாரும், இயேசுவே வாரும், இதயத்தில் வாரும். இயேசுவே வாரும், இதயத்தில் வாரும், ஏங்கும் என் மனதில் அமைதியை தாரும், அமைதியை தாரும், அமைதியை தாரும். இயேசுவே அமைதியை தாரும். மாண்புயர் என்ற பாடலோடு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். புயரோவருள் சாதரத்தால்
உதவி பெருக பிதாவர்க்கும் சுதவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவோமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆனவர் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றோமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. தன்னகத்தை கொண்டாப்போம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவிடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உன் பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் மீண்டும் ஒரு முறையாய் கரங்களை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? எல்லாரும் இயேசுவே 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 இயேசுவேன் எல்லார் உற்று நோக்கி இதோ அந்த பாம்பை நோக்கி அவர்கள் விஷம் நீங்கி வாழ்வு பெற்றார்கள். உன் வாழ்வின் விஷம் நீங்க வேண்டுமானா, உன் வாழ்வின் குற்ற உணர்வுகள் நீங்க வேண்டுமானா, உன் வாழ்வின் பாரம் நீங்க வேண்டுமானா, உன் வாழ்வின் கண்ணீர் வற்ற வேண்டுமானா, உன் வாழ்வினுடைய மன கஷ்டங்கள் தீர வேண்டுமானா அவரை உற்றுப்பார், அவரை உற்றுப்பார். உன் வாழ்வின் விஷம் நீங்கும், உன் வாழ்வின் வளமை பெருகும். நீ உயிர் பெறுவாய், ஜீவனை பெறுவாய், நலம் பெறுவாய், ஆறுதலை பெறுவாய், ஆற்றலை பெறுவாய், அறிவை பெறுவாய், அருளை பெறுவாய். இதோ வல்லமையின் தேவன் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு அருளாள பக்தர்களையும் ஆசீர்வதிப்பாராக. வல்லமை பொங்கி வழிகிற நேரம், இயேசு உன்னை பார்க்கிற நேரம், ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கிறார். பலமுள்ளவனாய்ப்போ. ஆண்டவர் செய்த அத்தனையும் மறவாது, பிறர் செய்த அத்தனையும் நல்லதையும் மறவாது, அவர்களை மன்னித்து ஏற்று ஆசீர்வதித்து பிரியமானவனாய் நடந்து கொள். வல்லமையான தேவன் உன் குடும்பத்திற்கு சமாதானத்தில், உன் குடும்பத்தினுடைய வறுமையும், உன் குடும்பத்தின் வளமையும் கண்டு காப்பாராக. இதோ வல்லமையான தேவன் நீ விரும்புவதற்கு மேலாக பல கோடி ஆசீர்வாதங்கள் இந்த நேரத்தில் நல்வாராக. ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை ஆசீர்வதித்த தெய்வத்தை கரம் தட்டி மகிழ்ச்சிப்படுத்துவோம்.